மகிமைப்படுத்தினார்கள். அந்த திமிர்வாதக்காரன் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி, அப்படியானால் தேவன் உங்களுக்கு எனக்கும் நன்மை செய்வது தேவனாம் மகிமைக்காக உன்னை உயர்த்தினது. அவர் தந்த வாழ்வு, அவர் தந்த மேன்மை, அவர் தந்த வசதி, அவர் தந்த உயர்வு, அவர் தந்த கிருபைகள் எல்லாமே டு glorify God. மூன்றாவதாக நான் சொல்ல ஒரு வார்த்தை, அந்த 8ஆம் வசனம் இன்விடேஷன், 10ஆம் வசனம் பரிசுத்தவான்களே, அல்லது வார்த்தை 8ஆம் வசனம் பாருங்கள், 2வது கேளுங்கள், 8ஆம் வசனத்துல வந்து பாருங்கள். இன்விடேஷன். இதை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, தேவன் உனக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் உன் வாழ்க்கையில அன்பான நீ பெற்ற நன்மையை மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை படிக்கிறேன், வந்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். இந்த அனைவருடைய வாழ்க்கையில உலகத்திலே சொல்றாங்க, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். இன்றைக்கு தேவன் நன்மைகளை பெற்ற அநேகர் அந்த நன்மைகளை சாட்சியாக இருப்பதில்லை. தேவன் நம்பி நமக்கு நன்மை செய்கிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அனைவருடைய வாழ்க்கை துக்கமான ஒன்று, they are not loyal. தேவன் தந்த நன்மைக்கு சாட்சியா இருங்க. திருமண வார்த்தை படிக்கிறேன், அவன் சொல்லுகிற வார்த்தை வந்து பாருங்கள். 8ஆம் வசனம் வந்து என்பதை ருசித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் த குட்னஸ் ஆஃப் காட் வித் அதர்ஸ். நீங்கள் பெற்ற நன்மைகளை மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, இதுதான் வாழ்க்கை. நான் சொல்ல விரும்புகிறேன், த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காட், தேவனுடைய அந்த வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். அதாவது 11ஆம் வசனம் 2 வார்த்தைகள் சொல்கிறார், பாருங்கள், 2வது செவி கொடுங்கள், செவி கொடுங்கள். இது அன்பானவர்களே, பார்ப்பது முக்கியம் அல்ல, செவி கொடுப்பது முக்கியம். இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் காட். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் செவி கொடு மகனே. இன்றைக்கு அதிகமான துக்கமான ஒன்று, செவி கொடுக்கிற மக்கள் திருச்சபையில் இல்லை. யாரும் யாருக்கும் செவி கொடுப்பதில்லை. பிள்ளைகள் பெற்றோர் செவி கொடுப்பதில்லை. அநேக மனைவிமார்கள் கணவனில் செவி கொடுப்பதில்லை. ஒரு சில மனைவிமார்கள், அதே போல விசுவாசிகள் ஊழியருக்கு செவி கொடுப்பதில்லை. திருச்சபை ஊழியர்கள் தங்கள் தலைவனுக்கு செவி கொடுப்பதில்லை. எல்லாமே ஒரு பெருமை, ஆணவம். நீ எவ்வளவு ஆசிரியக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல. அன்பர்களே, வேதம் சொல்லுகிறது, லிசன் டு தி லார்ட். வார்த்தையை செவி கொடுங்க, வார்த்தையை கேளுங்க. கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அன்பானவர்களே, 19ஆம் வசனத்துல